நண்பர் வீசின வலையில் பார்த்தீங்கன்னா 2 ஜிலேபி சும்மா ஃப்ளோரான் மச்சான் இது. போரானா? ஆமாம், இது பேர் வந்து ஃப்ளோரான். ஸோ போரானா ஜிலேபி மாதிரியே இருக்குது, ஆனால் ஃப்ளோரான் மச்சான். இந்த மீன் தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், மீனோட. சூப்பர் சூப்பர் சூப்பர். சங்கராவாண்டா செண்டை தம்பி, சங்கராவா? ஜூம் பண்ண மச்சான். சூப்பர் சூப்பர். ஃபேமிலியை மாட்டிக்கிச்சோ? ஓட்டு ஓட்டு ஓட்டு. சூப்பர் 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 சூப்பர். தம்பி தள்ளிப்போ. என்ன மச்சான் பண்ணுறது? சரி, இதை போடலாம், பையில போடலாம். பாருங்க, விராலுக்கு வலை போட்டுருக்கோம். சின்ன மீன்லாம் பிடிக்கலான்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கண்ணாடி மீன். நல்லா கண்ணாடி போலவே இருக்கும். இதுதான் கண்ணாடி மீன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கெண்டை மாட்டிருக்கு. இதான் விராலுக்கு பிடிச்ச உணவு. கெண்டை கட்டுறா. ரொம்ப ஜூம்லாம் வச்சா தெரியாதுடா. ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா விரால் மீனுக்கு புறாகாசி கொத்து போகிறாரு. ஸோ நண்பா போடுங்க. சூப்பர் நண்பா, கரெக்டாக வீசியிருக்கீங்க. அப்படியே விட்டுருங்க. சூப்பர் சூப்பர். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்ப்போம் நம்மளுக்கு விரால் மீன் மாடி இருக்கா இல்லை என்ன மீன் மாடி இருக்குன்னு. ஸோ 1 hour 1/2 hour கழித்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. ஸோ வெயிலும் ஓவர் அடிக்குது. நண்பன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விராலுக்கு கோத்து போட்டுட்டு வராப்பில். ஆக்சுவலாக கோத்து போகிற மீன் பார்த்திங்கன்னா புறாகாசி. ஜிலேபி ரகம் தான், ஆனால் புறாகாசி. ஸோ கோத்து போடலாம். ஆனால் வீசும்போது மட்டும் நல்லா கட்ட இந்த வெங்காய தாமரை இருக்க மாதிரி பிளேஸில் வீசுங்க. ஸோ அப்போ தான் அதுங்க வந்து வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வெங்காய தாமரை அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒழிஞ்சிப்பாங்க. இதமாக இருக்கும், அவங்களுக்கு கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் விரால் மீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெங்காய தாமரை கீழே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டார்கெட் பண்ணி நல்லா வீசிடுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ அடுத்த தூண்டில் போடுறாப்புல நண்பர். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 போட்டிருப்போம். நாங்கள் ஒரு தூண்டியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுங்க, ஏன்னா மாட்டிலனா கொஞ்சம் மன கஷ்டமாயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 4-5 இடத்துல வீசி விட்டுட்டு போகிறோம். வந்தால் மழை, போனால் சின்னு போக வேண்டாம். நாங்கள் பாருங்கள், நாங்கள் நண்பர் வீசின தூண்டி பார்த்திங்கன்னா அங்கே ஜூம் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் மீன். ஜூம் பண்ணுறேன், கொஞ்சம் அவ்வளோவா கிளியர்னஸ் இல்லை. ஸோ அந்த இடத்துல இருக்குது. இவ்வளவும் போராடுறது உங்களுக்காக தான், ஒரு சான் வயிற்றுக்காக. ஸோ எதாவது தப்பாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க. இதெல்லாம் பேசிட்டு பிள்ளையாடா. கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணணும்னு நினச்சா மாட்டேன்.
முள் வாங்கினேன், புது முள் வாங்கினேன். சூப்பர். ஸோ மெயினாக நீங்கள் அதை வீசின அப்புறம் கீழே கட்டிடுங்க. ஸோ சப்போஸ் மீன் மாடிச்சுன்னா இழுத்துட்டு போயிடும். அதனால் நீங்கள் கீழே கட்டுறது வந்து ஏதாவது ஒரு கட்டையிலையோ ஒரு குச்சி ஊண்டியோ கட்டுறதுன்னு மெயின் முக்கியமான விஷயம். இல்லைன்னா மீன் வந்து இழுத்துட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். சும் பண்ணி போய் எடுத்து வரவங்களுக்கு. நாங்கள் விராலுக்கு தூண்டி போட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ போயிட்டு வந்து பக்கத்தில் ஒரு மீன் அடிச்சிருக்கு. ஸோ நூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாரு. ஸோ வாங்க நண்பா, நண்பா இழுத்துங்க நண்பா, பார்த்து நண்பா, நண்பா கொஞ்சம் கீழே இறங்கி கூட நண்பா, ஆளுங்க மீனா விடாது நண்பா, நண்பா அத்தனை போகுது நண்பா. சூப்பர் நண்பா, ஏ சூப்பரே, எஸ் 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 எஸ். ஸோ ரொம்ப பெருசுலாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் நல்ல சைஸ் தான். சூப்பர் 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 நண்பா, சூப்பர் நண்பா. ஸோ இந்த வெங்காயத்தாமரை அதிகமாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, 1/4 கிலோ வரும் நண்பா. எவ்வளோ இருக்கும் அது? 1/4 கிலோ இருக்கும்ல? சூப்பர் நண்பா, வேறு லெவல் வேறு லெவல். நைஸ் 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 நைஸ், சூப்பர் நண்பா, நைஸ் நைஸ். ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸ் தான். சின்ன சைஸ் தான். ஸோ மைடியர் மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விராலுக்கு தூண்டி போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துல மாட்டியிருக்கு, உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நண்பர் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி நீந்த போகிறாரு. அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா தர்மகோல் வச்சுருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் சப்போர்ட்டோட உள்ளே போக போகிறாரு, சும் பண்ண போகிறாரு. சும் பண்ணி நம்மளுக்கு வெற்றிகரமாக ஒரு விரால் மீனோட வாங்க நண்பா. ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்களும் ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். அப்படியே ஆல் த பெஸ்ட் சொல்கிற மாதிரி அவருக்கு லைக்கை போட்டு விடுங்க. வாட்டர் என்ன பாருங்கள் எப்படி நிறைய பாருங்கள் நண்பா. என்னாச்சு, ஏமாற்றமா? சரி விட்டு வந்துரு. ஸோ நம்மளுக்கு மாட்டல. ஸோ அதனால் நம்ம முயற்சியை விடக்கூடாது, முயற்சி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். வேறு தூண்டில் வேறு ஃபிஷ்ஷிங் வந்து முள் கோத்து போடுவோம். வெளிச்சா முள் வெளிச்சா அது முள்ளை தான் மாட்டி முடிக்க செத்துரும். அதிகமாக சொல்லாத முள்ள செத்து போய். மழிய மக்களே, ஸோ நாங்கள் விரால் தூண்டில் போட்டது பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போயிருக்கு. ஸோ நண்பர் பார்த்திங்கன்னா அதை இழுக்க போகிறாப்புல. நண்பா 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 கீழே கூட போய் மாட்டி எடுக்க நண்பா. நம்ம கடையில் மாட்டிக்கிச்சு நண்பா. சூப்பர் சூப்பரா பெருசுடா. சூப்பர் 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 சூப்பரா, பக்கா பக்கா, சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். ஏய் செம செம, வேற லெவல் வேற லெவல். 1 கிலோ இருக்குல்ல? சூப்பர் 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 மச்சான், சூப்பர் மச்சான், சூப்பர் 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 சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். முதல்ல மாதிரி இருக்கா. எவ்வளோ பெரிய சைட்டு, அப்படியும் 1 கிலோ இருக்கும். தான் இன்னைக்கு நம்ம வலையில் வஞ்சிர மீனே மாட்டிக்கிது. ரொம்ப போராடுறீங்க, அது செத்து போச்சு.
செத்து போன மீனுக்கு இவ்வளோ போராட்டமா? மீன் வேணான்ட்டாங்க தேலி என்ன எடுத்துக்கோ. மைடிய மக்களே, விராலுக்கு தூண்டில் போட்டால் அதை பார்த்தா பாம்பு மாட்டிகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஐயோ என்ன பாம்புடாது? டேய், விராலுக்கு தூண்டில் போட்டால் இங்கே பாருங்க பாம்பு மாட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி என்னடா அது? சரி, தண்ணி பாம்பு. என்ன பாம்பு அது? தண்ணி பாம்பா? ஏண்டா மீன் மாட்டு தான்டா சொன்னேன், பாம்பு மாட்டுன்னு சொல்லவே இல்லையாடா? இத்தனை வாட்டி தான் சொன்னாங்க பாம்பு கூட மாட்டிடலான்னு. டேய் என்னடா அது? இதெல்லாம் எதுவும் ஆகாது இல்லை மச்சான், வீடியோ போட்டா அதெல்லாம் ஒன்றாங்க. நம்ம துன்புறுத்துறாங்க. நம்ம மீனுக்கு தூண்டில் போட்டோம், அது பார்த்தா பாம்பு மாட்டிருக்கு. இங்கே பாருங்க மக்களே, விராலுக்கு தூண்டில் போட்டால் பாம்பு மாட்டிட்டு இருக்கு. போதுடா அது மக்களே. இங்கே பாருங்க, வீட்டை மாட்டின பாம்பு தான் அது. நாங்கள் காப்பாற்றி விட்டுட்டோம், அதை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ விரல் மாட்டுறதுல அது மாட்டிடுச்சு. ஸோ அதனால் என்ன அங்கே தான் மீன் விரலுக்கு போட்டிருக்கோம் மீன். ஏன்னா இருக்கான்னு பார்ப்போம், வாங்க போய் பார்க்கலாம். என்ன மீன் இருக்குன்னு தெரில, பாம்பு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏய் சொல்லி தான் பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேலி மாட்டிருக்கு. கிருத்திக் இதா அறுத்துட்டு போயிருடா, இல்லை வச்சுக்கோ அம்மா. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மீன் நினைக்கிறேன், என்ன மீன் தெரியல. ஓ கேட்ஃபிஷ், பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா மீன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வலிச்சின போதே பாருங்க எவ்வளோ லென்த்து பாருங்க. நம்ம விராலுக்காக போட்டிருந்தோம், பார்த்தா தேலி மாட்டிச்சு. உங்களுக்கு இதே வேலையாக இருக்குது.